அன்பார்ந்த இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தரும் ஒட்டுமொத்த உதயசூரியனுமாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர், என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என்னுடைய அன்பன் தளபதியாருடைய வாழ்த்துக்களோடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர் எனது அருமை தம்பி தரணிவேந்தனை ஆதரித்து நடைபெறுகிற இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் அன்பிற்குரிய திருமிகு மாண்புமிகு பிச்சாண்டி அவர்களே, நிகழ்ச்சியை முன்னிருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அம்பேத்குமார் அவர்களே, ஜோதி அவர்களே, ஆரணி நாடாளுமன்ற தேர்தல் பணி குழுவின் சார்பாக போலூர் சட்டமன்ற தேர்தலுடைய பொறுப்பாளராக பொறுப்பேற்று இங்கு வரவேற்பு நல்கியிருக்கிற மாநில மருத்துவ துணைத் தலைவர் மருத்துவர் கம்பன் அவர்களே, நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பான உரையை இங்கே வழங்கியிருக்கிற தோழமை கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அருமைநண்பர் பிரசாத், அண்ணாமலை, ரத்தனகுமார், இளங்கோவன், தோழர் செல்வன், தோழர் வீரபத்திரன், தோழர் சிவக்குமார், தோழர் தங்கராஜி, பெரியவர் பூர் முகமது, முத்து, அரசு வடிவேல், மதியழகன், நசீர் அகமது, சுரேஷ், குருமுத்து, மோகன், காசி, எழிலரசன், சிவகுமார், ஆரணியுடைய பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசு அவர்கள், நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அருமை சகோதரர் ஆர் சிவானந்தம், அன்பழகன், பாண்டுரங்கன், கேவி சேகர், ராஜாபாபு, பால ஆனந்தன், கமலக்கண்ணன், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் தரணிவேந்தனுக்கு உற்ற துணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற கேவி ராஜகுமார், வேல்முருகன், லோகநாதன், தட்சிணாமூர்த்தி ஆகிய மாவட்ட நிர்வாகிகளை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எதிர்வி மணியம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன் அவர்களே, இந்த செயல் வீரர் கூட்டமே இது செயல் வீரர் கூட்டமா அல்லது மாவட்டத்தினுடைய வருவாய் மாவட்டத்தினுடைய ஒரு மாநாடா என்று நான் எண்ணி பார்க்கிற அளவுக்கு சிறப்பாக அமைவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தேர்தலிலே உழைக்க இருக்கிற நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, அவருடைய நிர்வாகிகளே, இளைஞர்களை சார்ந்த நரேஷ்குமார் உட்பட்ட 23 அணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, நகராட்சி தலைவர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், ஒன்றிய குழு துணைத் தலைவர்கள், ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், ஒன்றிய குழு உறுப்பினர், ஏனைய உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகள், இது அந்நில் இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்,
விடுதலை கருத்தையும் சேர்ந்தவருடைய தம்பிமார்கள், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், திராவிட கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, விவசாய தொழிலாளர் கட்சி, ஆதித்தமிழ் பேரவை, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி, யாதவர் மக்கள் இயக்கம், தலித் விடுதலைக்கு ஆகிய 18க்கும் மேற்பட்டிருக்கிற தோழமை கட்சியை சார்ந்த அவருடைய ஒன்றிய, பேரூர், நகரத்தினுடைய நிர்வாகிகளை, மேடையிலே இருக்கிற மூத்த முன்னோடிகளை, கழகத்தினுடைய முன்னோடிகளை, பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது பணிவான விளக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். செயல்வீர கூட்டத்தில் பல செய்திகள் எல்லாம் சொல்லலாம் நான் எண்ணினேன். ஆனால் நான் எண்ணிய எண்ணத்துக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த தேர்தலை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்வதற்கு முன்னிலேயே நாங்கள் தேர்தல் இப்படிதான் செய்ய இருக்கிறோம் என்ற அடிப்படையில் இங்கே உரையை நிகழ்த்தினார்கள். தோழமை கட்சி நண்பர்களும் சொன்னார்கள் 4 லட்சம் வித்தியாசம் என்று சொன்னார்கள். பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 லட்சம் வித்தியாசத்தில் இருந்தது. 4 லட்சத்தையும் யாரும் விடவில்லை. 4 லட்சத்தையும் வகுத்து பார்த்தேன். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு 4 தொகுதிகள் இருக்கிறது. ஒன்று ஆரணி, 2வது செய்யார், 3வது வந்தவாசி, 4வது போலூர். இந்த 4 தொகுதியிலே பேச வந்தவர்கள் எல்லாம் 4 லட்சம் 4 லட்சம் என்று பேசினார்கள். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் 1 லட்சம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களோ? உருவத்திலும் உயர்ந்திருக்கிற அம்பேத்குமார் அவர்கள் அந்த தொகுதியுடைய வேட்பாளராக இருக்கிற தம்பி MS தரணிவேந்திரன் உயரத்திலே உயர்ந்திருக்கிற காரணத்தினால் சட்டமன்ற உறுப்பினரும் உயரமாக இருக்கிறார், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் உயரமாக இருக்கிறார். இந்த 2 உயரமும் நாங்கள் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் வந்தவாசி தான் முதலிடத்தை பிடிக்கும் என்று இங்கே அவர் சவால் விட்டு போயிருக்கிறார். சவாலை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டியது ஜோதி. செய்யாறில் இருக்கிற ஜோதி சவாலை ஏற்றுக்கொள்ளதா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டிய இடத்திலே அவர் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஆரணியிலே பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிற தம்பி SS அன்பழகனும் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கிற KV ராஜகுமார் அவர்களும் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளப் போகிறதா இல்லையா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இதையும் தாண்டி மாநிலத்தினுடைய மருத்துவ துணைத் தலைவராக இருக்கிற தம்பி டாக்டர் கம்மன் அவர்கள், அங்க இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உட்பட அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்பது எனக்கு புரியவில்லை. இதுக்கெல்லாம் ஒரே விடை எது என்று சொன்னால், ஜூன் மாதம் நிஜமெல்லாம் நிரம்பியிருக்கிற அன்பு தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் மறுநாள் தான் வாக்கு எண்ணிக்கை, 4ஆம் தேதி. இந்த 4ஆம் தேதி தான் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டிருக்கிற 4 பேரிலே எவர்கள் முதலிடத்தை பிடிக்கிறார் என்பது அன்றைக்குதான் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு கழகத்திலே வீரநடை போடுவதற்கு அவரோடு உறுதுணையாக இருந்த பணியாற்றுபவர் யார் என்று சொன்னால், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையான தளபதியார் அவர்கள் ஒரு முறை ஆண்டால் போராது, அவர் 5 முறை ஆள வேண்டும் என்று இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிற கலைஞருடைய உடன்பிறப்புகள், அந்தந்த தொகுதியில் இருக்கிற கலைஞருடைய உடன்பிறப்புகளும் நீண்ட நெடுகாலமாக எங்களுடைய கையை பற்றி பாசப்பிடிப்போடு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற தோழமை கட்சியுடைய தோழர்களும் இந்த 2 பேரும் மனது வைத்தால்தான் இங்கே சவால் ஏற்றுக்கொண்டவர்கள் யார் முதலிடம் என்பதை பிடிப்பதில்தான் இந்த செயல்கள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அதனால் அவர்களுக்கு நான் ஒரு உத்தியை சொல்லித் தருகிறேன். கழக தோழர்கள் எப்பொழுதும் உதயசூரியனை மறக்க மாட்டார்கள். ராத்திரில 12:30 மணிக்கு தட்டி எழுதி எதுக்குடா ஓட்டு போடணும், உதயசூரியன் தான் சொல்லுவாங்க. அது பெரிதல்ல. என்று சொன்னால் இப்போது 4 தொகுதியும் ஒன்றிய செயலாளர் அனுமதியோடு நாம் பகுதி பகுதியாக தேர்தல் பணியை பிரித்து வைத்திருக்கிறோம். ஒரு தொகுதியை 15ஆக, 16ஆக, 14ஆக, 13ஆக பகுதி பணிக்குழு பிரித்து வைத்திருக்கிறோம். அதற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரை போட்டிருக்கிறோம். அந்த பகுதி பணிக்குழுவும் அந்த ஒருங்கிணைப்பாளர்களும் நீங்கள் முதலில் யாரை கரம்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற தோழமை கட்சியுடைய தோழர்களை தான் நீங்கள் கரம்பற்ற வேண்டும். அவர்கள் உங்களோடு உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உழைக்க வேண்டும், அவளை நாம் மதிக்க வேண்டும். எங்கு சென்றாலும் அவளை உடல் அழைத்து போக வேண்டும். 3ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திருவண்ணாமலையும் 6 நாடாளுமன்றத்தையும் 2 ஒன்றாக சேர்த்து கீழ்பண்ணாத்தூர் பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. என்னுடைய முதல் டெஸ்ட் அதுதான். அந்த பொதுக்கூட்டத்திற்கு இந்த ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர்கள் நம்முடைய தோழமை கட்சி தோழர்களோடு அழைத்து வந்து அந்த கூட்டத்தை நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, நான் ஒரு தொகுதிக்கும் நேரடியாக வாக்காளரை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கிற நேரத்தில் நான் அரசியல் பேசுகிறேன். ஆனால் ஒன்றை என்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். நம்முடைய தோழமை கட்சியுடைய தோழர்கள் தங்களுடைய கருத்துக்கு அப்படித்தான் வைத்தார்கள். இங்கே இந்த தேர்தல் யார் வெற்றி பெறுகிறார் என்கிற தேர்தல் அல்ல, யார் வெற்றி பெறக்கூடாது என்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல். இங்கே நம்முடைய தோழர் ஒருவர் குறிப்பிட்டார்கள், இப்போது நடைபெறுகிற தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் பாசிசத்துக்கும் நடக்கிற தேர்தல். இந்த தேர்தல் ஜனநாயகம் என்பது காங்கிரஸ் பேரியத்துக்கு ஒரு பெரிய அடையாளமே இருக்கிறது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நாங்கள் தான் என்று காங்கிரஸ் மாறுதட்டினால் அது யாரும் இல்லை என்று சொல்லவே முடியாது. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் தான். அது யாராவது போட்டி போட முடியுமா? அந்த காங்கிரஸ் தான் ஜனநாயக தலைப்பதற்கு இந்தியாவுக்கு வழிவகுத்தவர்கள் அவர்கள் தான். அரசியல் சட்டம் ஆனால் அம்பேத்கர் இயற்றினார் என்று சொன்னால் அவருக்கு ஒற்ற துணையாக இருந்தது காங்கிரஸ் பேர் இயக்கம். ஜனநாயகம் என்று இன்றைக்கு தலைத்திருக்கிறது என்று சொன்னால் 47 இருந்து இன்றைய வரை 52 தேர்தல், 57 தேர்தல், 62 தேர்தல், 67 தேர்தல், இப்படி சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு காரணம் அரசியல் சட்டம். ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு அரசியல் சட்டம் இருக்கிறது. அரசியல் சட்டம் என்று சொன்னால் ஜனநாயகம் இருக்காது. அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் அவர்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெறுகிறது, ஆட்சியை நாம் நடத்துகிறோம், நீதிமன்றங்கள் நடைபெறுகிறது. அரசியல் சட்டம் என்று சொன்னால் நீதிமன்றம் நடக்காது, அரசியல் சட்டம் இல்லை என்று சொன்னால் நாடாளுமன்றம் நடக்காது, சட்டமன்றம் நடக்காது. ஏன் உள்ளாட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கூட அரசியல் சட்டத்துக்கு தான். அது ஜனநாயகம் என்ற பெயரில் இருக்க அரசியல் சட்டத்தை அழிப்பதுதான் பாசிசம். இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற தலைவர்கள், நீ நான், நாம் அனைவரும் விரும்புவது ஜனநாயகம். ஆனால் நம்ம எதிர்த்து நிற்பவர்கள் யார்? பாசிசத்தை விரும்புவர்கள். யாரும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. நாங்கள் தான் இந்தியாவை நாங்கள் தான் ஆளுவோம். குடியரசு என்பது மாறிவிடும், அதிபராகி விடுவார்கள். அதிபரானால் நாம் எல்லாம் அடிமைப்படுத்துவோம். அதுதான் பாசிசம். பெரிய விளக்கெல்லாம் இல்லை. நாம் நாட்டுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் புழுவாக நெளிய வேண்டும் என்று சொன்னால்,
இந்த வரை ஜனநாயகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, இவைகளெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாசிசம் வளர்ந்துவிடும். ஆனால் இப்ப நடைபெறுகிற தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் நடக்கிற தேர்தல் என்று தோழர்கள் இங்கே உரையை நிகழ்த்தினார்கள். தமிழ் மண்ணை பொறுத்தளவுக்கு நடைபெறுகிற தேர்தல் சமூக நீதிக்கும் மனி நீதிக்கும் நடைபெறுகிற தேர்தல். இந்த தேர்தல் சமூக நீதி என்றால் என்ன? அனைவரும் சமமே, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அனைவரும் சமமே, ஏற்றத்தாழ்வு இல்லை, ஜாதி சண்டை இல்லை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லை, அதுதான் சமூக நீதி. எந்த பெரியார் எண்ணினாரோ, எந்த பேரஞ்ச அண்ணா அதற்கு வித்திட்டாரோ, எந்த கலைஞர்களை ஊட்டி வளர்த்தாரோ, அந்த சமூக நீதி கோட்பாட்டில் தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மணிநீதி என்ன? மணிநீதி சமூக நீதி போல மணிநீதியா? உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, நாங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், நீங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள். மனுநீதியில மனு தர்மம் அப்படித்தானே சொல்லுகிறது. கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், தலையிலே பிறந்த நெத்தியிலே பிறந்தவன் பிராமணன், புஜத்திலே பிறந்தவன் வைசியன், இடுப்பிலே பிறந்தவன் சத்திரியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன். ஒரு கடவுள் இந்த இடத்துல பிறக்க முடியுமா? ஒரு கடவுள் இப்படிதான் ஜாதியை பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அப்படி சொல்வதுதான் மனுநீதி. எல்லாருக்கும் எல்லாம், எல்லாரும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமயம் திராவிட மாடல் ஆட்சிதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சமூக நீதி வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியனுக்கு தம்பி தரணிவேந்தனுக்கு ஓட்டளிக்கணும். மனுநீதி வேண்டும் என்பவன் திக்காலும் முக்காலுமாக பிரிந்து கிடக்கிறார். இங்கே பல பேர் ஆர்வம், இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பது இன்றைக்கு கொள்வதற்கு என்ன காரணம்? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நீண்ட நெடுகாலமாக எங்களுடைய தோழமை தொடருகிறது. 2019 தேர்தல் இருக்கிற பொழுது இதே தோழமை, அன்றைக்கே நாங்கள் வெற்றி பெற்றோம். எங்களை எதிர்த்து நின்றவர்கள் ஒன்றாக இருக்கிறார்களா? 2019 தேர்தல் நிற்கிற போது நம்ம எதிர்த்து யார் வந்தார்கள்? அந்த படையிலே யாரெல்லாம் இருந்தார்கள்? பாட்டாளி மக்கள் இருந்தது, பாரதிய ஜனதா இருந்தது, தேமுதிக இருந்தது, அது ஒத்திருக்கிற பல்வேறு துணை அமைப்புகள் இருந்தது, அதிமுக இருந்தது. அதிமுக ஒன்றா இருக்கிறதா? அவன் தனித்தனி கடை ஆரம்பிச்சுட்டான். ஒருத்தர் இபிஎஸ் என்றான், ஒருத்தர் ஓபிஎஸ் என்றான், இன்னொருத்தர் தினகரன் என்றான், இன்னொருத்தர் சசிகலா என்றான், இன்னொன்னு ஜெயா என்றான். இப்படி பிரிந்து கிடக்கிறார்கள். அதிமுகவே ஒன்றாக இல்லை. அப்ப வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது தானே. அதனால்தான் நம்மளால வித்தியாசத்தை பேசிக் கொண்டிருக்காங்க. வெற்றி பற்றியே பேசல. வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. முதலிடத்தை யார் பிடிப்பது? வந்தவாசி பிடிப்பதா, செய்யாறு பிடிப்பதா, ஆரணி பிடிப்பதா, போனூர் பிடிப்பதா? சரி, இந்த நம்பிக்கை நமக்கு வருவதற்கு என்ன காரணம்? தொண்டர்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை வந்ததற்கு என்ன காரணம்? ஆட்சிதான் காரணம். நான் சொல்லுகிறேன், நமக்கு இப்படி நம்பிக்கை என்பதற்கு 3 ஆண்டு கால ஆட்சிதான் காரணம். இந்த ஆட்சியில் தானே மக்கள் எண்ணி பார்க்காதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம், சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. போடுற திட்டம் கூட அவர்களுக்கு தான். அது புதுமைப்படுத்திட்டா இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போறது இலவசப்பட்ட கட்டணம் இல்லாமல் பஸ் போறதாக இருந்தாலும், விடியல் பயணமாக இருந்தாலும், காலையிலே இந்தியாவிலே எந்த முதலமைச்சருக்கும் தோணாத பொழுது
தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மட்டும் தோன்றி காலை சிற்றுண்டி என்கிற ஒரு அற்புதமான திட்டம். அதையெல்லாம் விட காலையிலிருந்து மாலை வரை உழைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு அவருடைய உரிமையை கோருவதற்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்கிற 1000 ரூபாய் திட்டம். இது எவன் முதலமைச்சராக வந்தாலும் யாரும் அடித்து பார்க்கவே முடியாது. காடு உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் கலைஞர் உரிமை 1000 என்பது எவனாலும் அடிக்க முடியாது. இப்படி மக்களுக்கு தேவையான திட்டங்களை பார்த்து பார்த்து செய்கிற திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். அந்த தைரியத்தில் தான் நாம் வெற்றி பெற்று விட்டோம். வித்தியாசத்தை தான் நாம பார்க்கணும். ஆனால் அவர்கள் நிலைமை என்ன? மோடி அவர்கள் வருகிறார்கள். யாரு? இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற மாநில அமைச்சர் இல்ல, ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரதமர். அப்படித்தான் நாங்கள் மதிப்போம், அதோட மாற்று கருத்து அல்ல. நாங்கள் பெரிதும் மதிக்கிற ஒன்றிய அரசினுடைய பிரதமர் அவர்கள் என்ன பேசுகிறார்? தமிழ்நாட்டில் வந்து 10 ஆண்டு காலம் நான் ஆட்சி நடத்தினேன். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியும் ட்ரெய்லர் தான். என்ன ட்ரெய்லர்? ட்ரெய்லர்னா என்ன? 2 மணி நேரம் படம் ஓடும். அந்த படம் தியேட்டருக்கு வர்றது முன்னால விடுறதுதான் ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர்ல பார்த்தா காதல் காட்சி இருக்கும், சண்டை காட்சி இருக்கும், நகைச்சுவை காட்சி இருக்கும். 5 நிமிஷ காட்சி. அது அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டோன்னே தம்பிமார்கள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப சிறப்பாக நடித்திருக்கிறார், கமலஹாசன் அற்புதமாக நடித்திருக்கிறார். இந்த படத்தை எப்படி பார்த்தோன்னே யாரும் இந்த படத்தை எப்படி பார்த்தோன்னே 5 நிமிஷம் ட்ரெய்லரே இப்படி அற்புதமா இருக்குன்னு சொன்னா 2.5 மணி நேரம் படம் எப்படி இருக்கும்? நான் சொல்லல, இந்தியாவில் வந்து பிரதமராக இருக்கிற தமிழ்நாட்டில் சொல்றார். 10 ஆண்டு கால ஆட்சி என்பது 5 நிமிட ட்ரெய்லர் தான். 3வது முறை எடுத்து ஆட்சியை கொடுங்கள், நான் முழு படத்தையும் காட்டுகிறேன் சொல்வது பிரதமர். ஐயா, இந்த 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த ட்ரெய்லர் காட்டுனீங்க பார், இந்த 10 ஆண்டு கால ட்ரெய்லர். அதுல எங்க நிலைமை என்னன்னா, 2014 திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் தோழமை கட்சியில் இப்பெல்லாம் உருவாக்கிய மாண்புமிகு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அன்றைக்கு தினமும் அன்றாட சாப்பிடுகிற அரிசி இருக்கிறத பாரு, அந்த அரிசியினுடைய அன்றைக்கு 29 ரூபாய். ஆனால் இன்றைக்கு 10 ஆண்டு காலத்துக்கு பார்த்தால் 60 ரூபாய். துவரம் பருப்பு அன்றைக்கு 65 ரூபாய், ஆனால் இன்றைக்கு 180 ரூபாய். உளுத்தம் பருப்பு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அதிகமாக அனைவரும் நம்முடைய வீட்டிலே பயன்படுத்துவது உளுத்தம் பருப்பு. அதெல்லாம் இட்லி சாப்பிட்றோம், அதெல்லாம் தோசை சாப்பிட்றோம், அதெல்லாம் மசாலா தோசை சாப்பிட்றோம். ஆனால் அதனுடைய விலை அன்றைக்கு 90 ரூபாய், ஆனால் இன்றைக்கு 150 ரூபாய். அன்றாடம் பயன்படுத்துகிற எண்ணெய் அன்றைக்கு 60 ரூபாய், இன்றைக்கு 105 ரூபாய். விவசாயம் இருக்கிற பெருமக்கள் நாம் பயன்படுத்துவது டிராக்டருக்கு டீசல். அந்த டீசல் விலை 2014 55 ரூபாய், ஆனால் இன்றைக்கு 96 ரூபாய். சகோதரிகள் பயன்படுத்துகிற கேஸ் இருக்கிறது, அந்த கேஸ் சிலிண்டர் 2014 அன்றைக்கு 400 ரூபாய். ஆனால் இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் 918 ரூபாய். பிரதமர் சொல்லுகிறார், நான் 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறேன், குறைச்சிட்டேன். 100 ரூபாய் குறைத்து பார்த்தாலும் ஏறத்தாழ 800 ரூபாய். ஆக 10 ஆண்டு கால இந்த 5 நிமிஷ ட்ரெய்லர் ஆட்சியில இத்தனை மடங்கு ஏறி இருக்கிறது என்று சொன்னால், அருமை நண்பர்களே, 3வது முறை உங்களிடத்திலே கொடுத்தோம் என்று சொன்னால் நான் சொன்னதெல்லாம் 3 மடங்காக மாறிவிடும். இந்த கேஸ் சிலிண்டர் கையில் ஒப்படைச்சிங்கன்னு சொன்னாக்கா 2400 ரூபாய் ஒரு சிலிண்டர் மாற்றப்படும். 10 ஆண்டு கால ட்ரெய்லருக்கே எவ்வளவு விளையாட்டும் என்று சொன்னால் 3வது விதத்தை கொடுத்தால் என்ன நடக்கும்? இந்த விலைவாசிக்கு ஏற்றதற்கு யார் காரணம்?
மாநில அரசாங்கமா? நாங்கள் வரி போடுகிறோமா? எல்லா பொருளுக்கும் வரி போடுவது ஒன்றிய அரசாங்கம் தானே. ஜிஎஸ்டி முதலாக போடுகிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அண்ணன் கலைஞர். அப்போது நான் உணவு கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தேன். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தில் சொல்லுகிற பொழுது அண்ணன் கலைஞர் சொன்னார், நான் தமிழ்நாட்டிலே ஜிஎஸ்டி வரியை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். வரி போடுகிற அதிகாரம் எனக்கு இருந்தால்தான் பாமரனுக்கு என்ன வரி போடுவது, பணக்காரனுக்கு என்ன வரி போடுவது எனக்கு புரியும். எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரியாக வரி போட முடியாது. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கடைசி வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தார்கள். அவரும் சொன்னார், கலைஞர் ஏற்றுக்கொள்ளாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார்கள். அம்மையார் இறப்புக்கு பின்னால் தான் இந்த ரெண்டு வகையிறார், ஓபிஎஸ் இபிஎஸ், இவர்கள் தான் ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டார்கள். அவருடைய விளைவு என்ன? நான் சொன்னதை போல இன்றைக்கு ஜிஎஸ்டி என்ன? 5%, 8%, 12%, 18%, 28% ஜிஎஸ்டி. எல்லா பொருளுக்கும் வரியை போட்டு இன்னைக்கு விலைவாசி ஏற்றிருப்பது என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம். இவ்வளவு விலையை ஏற்றிவிட்டு சொல்றாங்க 10 ஆண்டு கால ஆட்சி என்பது ட்ரெய்லர். அடுத்து என்ன பேசுகிறார்கள்? விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் நாங்க செய்வோம். என்ன செய்வீங்க? விவசாயத்துக்கு எதிர்ப்பான 3 சட்டம் நாடாளுமன்றத்தில் வருகிறது. அது நாடாளுமன்றத்தில் 3 சட்டங்கள் விவசாயியை வஞ்சிக்கிற சட்டம், விவசாயியை கொடுமைப்படுத்துகிற சட்டம். அந்த சட்டம் சட்டம் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தோழமை கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஒரு நாள் நாடாளுமன்றத்தையே நடத்த விடாமல் சம்பித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் அன்றைக்கு நடைபாதை போட்டு அவரை சப்போர்ட் பண்ணது எடப்பாடி பழனிசாமியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். சிஏஏ சட்டம், குடியுரிமை சட்டம், குடியுரிமை சட்டம் நாடாளுமன்றத்தில் வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வைத்தார்கள், கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். இஸ்லாமிய பெருமக்கள் என்பது அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு தமிழ்நாடு. எங்களுக்கு எந்த வேற்றுமையும் இல்லை. நாங்களும் அவங்களும் ஒன்றேதான். நாங்கள் இந்துக்களாக இருக்கலாம், அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அண்ணன் தம்பியாக மாமான்மச்சனாக இருக்கிறோம். எங்களை பிரிக்க விடக்கூடாது சட்டத்தின் மூலமாக. இன்னும் சொல்ல போனால் இந்த நாடு சுதந்திரத்திற்காக பல பேர் உயிரை தந்து இவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள், யாரும் மறந்துவிடக்கூடாது. சரித்திரப்படுத்தால் தெரியும். அப்படிப்பட்ட நிலைகளை பிரித்து பார்ப்பது எந்த விதத்திலே நியாயம்? இந்த சட்டம் கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எதிர்த்து வாக்களித்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேர் மேலே அவள் ஆதரித்த காரணத்தினால்தான் இந்த சிஏஏ என்கிற சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் எந்த முகத்தை எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய பெருமக்களிடத்தில் ஓட்டு கேட்பதற்கு அதிமுக வருகிறது? எனக்கு புரியல. இதெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் தைரியமா? மக்கள் மறக்க மாட்டார்கள். மக்களுக்கு தெரியும் எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். ஜனநாயகத்தில் அவரிடத்தில் இருக்கிற ஒரே உரிமை ஜனநாயகத்திலே வாக்குதான். ஜனநாயகத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குதான். அந்த வாக்கை பயன்படுத்துவார்கள். அதில் ரிசல்ட் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தெரியும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அருமை நண்பர்களே, தோழமை கட்சியுடைய தோழர்களே, இந்த செயலர் கூட்டத்தின் மூலமாக உங்கள் அத்தனை பேரும் அன்போடு அழைக்கிறேன். 3ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமையான தளபதியார் அவர்கள் கீழ்பண்ணாத்தூரிலே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். எனவே நான் கழக தோழர்களையும் கலைஞருடைய உடன்பிறப்புகளையும் என்னுடைய தோழமை கட்சியுடைய தோழர்களையும் அந்த தொண்டர்களையும் இதன் மூலமாக அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் 3ஆம் தேதி வந்து அமைதி காத்து அந்த பொதுக்கூட்டத்தை நீங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டு, தம்பி தரணியண்ணன் உங்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற நிலை இருந்தாலும் கூட ஜனநாயகத்தில் வாக்கு என்பது முக்கியம். அந்த வாக்கை சேகரிக்க வரை மெத்தன போக்கு இருந்துவிடக்கூடாது.
3ஆம் தேதி இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிற அன்று மாலை 6 மணி வரை இது ஜெயித்து விட்டோம் என்ற மெத்தன போக்கை மறந்து போராட்ட குணத்தோடு நாம் போராடினால்தான் நீங்கள் நினைக்கிற இலக்கை, உங்கள் தொழில் முதலிடத்தை பெறுகின்ற அந்த இலக்கை நீங்கள் நிறைவு செய்ய முடியும். எனவே அருமை தம்பி தரணிவேந்தனுக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து அவரை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள் என்று என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.